ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் என்கிட்ட, "அக்கா என்னால் 1 to 2 ஹவர்ஸ் கூட டெய்லி படிக்க முடியல. என்னால் என்னோடய டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியல. நீங்கள் எப்படி டெய்லி 10 to 12 ஹவர்ஸ் படிக்கிறீங்க கன்சிஸ்டன்சியாக? நீங்கள் உங்களோட டெய்லி டைம் டேபிள் வந்து ஷேர் பண்ண முடியுமா? அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்." அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் அதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக. குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, இல்லை 2-3 தடவை படித்த ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, இந்த டைமிங்கை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை ஃபைனல் உங்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கும் சக்ஸஸ் வாங்க. என்னோடய டெய்லி நான் எப்படி கன்சிஸ்டன்சியாக படிக்கிறேன் அப்படிங்கிற டெய்லி ஸ்டடி ரொட்டீனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டூ லிஸ்ட். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதை நோக்கி நம்ம ஓட முடியும். அதை விட்டுட்டு எதை படிக்கிறோன்னே தெரியாமல் தோன்ற நேரத்துக்கு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் படிக்கிறது, அப்புறம் அதை முடிக்காமல் அடுத்ததுக்கு போகிறது, என்ன படித்தோன்னு நமக்கு தெரியாது, எதை படிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ டூ லிஸ்ட் வந்து மஸ்ட்டு. நீங்கள் எப்போ படித்தாலும் அதை மேக் பண்ணிவிட்டு தான் உங்களோட ஸ்டடி இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதில் ஒரு சின்ன ஹேபிட் வந்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். நான் எப்போவுமே என்னோடய டூ லிஸ்ட்டை வந்து நாள் நைட்டே வந்து போட்டுருவேன். இதுதான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நைட்டே நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கான வேர் டு ஸ்டடியும் நான் நைட்டே வந்து தேடி வச்சுருவேன். எந்த புக்கில் வந்து நான் படிக்கணும் இந்த டாப்பிக்கை, இல்லை இதுக்காக எதுவும் பிடிஎஃப் இருக்கா, அது என்கிட்ட இருக்கா, டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி, இல்லாட்டி நான் எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன், அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னோடய வேர் டு ஸ்டடியில் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் காலையில் எழுந்து இப்போ நான் 5 o'clock எழுந்தாலும் சரி, இல்லை 10 மணிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உட்காந்து அடுத்த செகண்ட்லேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தேவையில்லாமல் நான் அப்போ தான் போய் லிஸ்ட்டை மேக் பண்ணி அதுக்கான வேர் டு ஸ்டடியெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக இதுலேயே எனக்கு வந்து சாலிடாக 1 ஹவருக்கு மேலே வேஸ்ட் ஆகும் நம்ம படிக்கிறதுல. இன்றைக்கி நான் படிக்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மேத்ஸ் ஃபார்முலா நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள் நான் நோட் பண்ணி என்னோடய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை வந்து அது எங்கே இருக்கோ அதையும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வரம்புத்தோட அகரவரிசை தமிழ் அவுட் சோர்ஸ்க்கு வந்து என்கிட்ட புக் கிடையாது. ஸோ நான் அந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி WPS ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் 12th பாலிட்டி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கான 12th பாலிட்டி புக், அதுக்கான ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் என்ன நான் இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேனோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் நான் படிக்கிறதுக்கு வந்து யூடியூப்பில் எந்த சேனல் பெஸ்ட்டாக இருக்குன்னு வீடியோ பார்த்து த்ரோனா அகாடமியில் ஒவ்வொரு ½ அன் ஹவர் 2 வீடியோ கொடுத்துருந்தாங்க. அது எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச HCM அண்ட் HCF அதுக்கான நோட்ஸை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அந்த நோட் எடுத்து வச்சுட்டு எனக்கு என்ன பென் தேவை, எந்த நோட்ஸ் தேவை, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் நாள் நைட்டே தனியாக என்னோடய டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன். டெய்லி 10 to 12 ஹவர்ஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? உங்கள் டைம் டேபிள் வந்து டெய்லி டைம் டேபிள் கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 10 to 12 ஹவர்ஸ்க்காக நான் எந்த டைம் டேபிளும் மேக் பண்ணுறதில்ல. நான் வந்து எப்போவுமே என்னோடய டாபிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இன்றைக்கி தமிழில் இந்த டாபிக் முடிக்கணும், பாலிட்டின்னு இந்த 2 லெசன் முடிக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை முடிக்க எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு படிப்பேன். ஒரு சில நாள் ரொம்ப ஹெவியான டாப்பிக்காக இருக்கும். ஸோ நைட்டு 10 மணி வரைக்கும் 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சில டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில நாள். அதை கம்ப்ளீட் பண்ணால் இன்றைக்கி 6 ஹவர்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்கும் அதான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். எப்போவுமே இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும்னு நினைக்காம இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். As usual, I started my day with revising maths formula for 30 minutes. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தமிழ் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து தமிழில் உள்ள புணர்ச்சி விதிகள் தான் ரிவைஸ் பண்ணேன். இது வந்து ஸ்கூல் புக்கில் அங்கங்கே செதறி கிடக்கும். அதை நான் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஒரு 3 பேஜ்க்கு வந்து மொத்தமாக மேக் பண்ணிக்கிட்டேன். இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 30 minutes தான் தேவைப்பட்டது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இது நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு 4 hours வந்து தேவைப்பட்டது. இதை ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு. பட் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 30 minutes தான் தேவைப்பட்டது. நான் எப்போவுமே சொல்வேன் இல்லையா, நோட்ஸ் எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் அது. அதனால் நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஹெவியான டாபிக் பார்த்தீங்கன்னாலும் அதை முடிஞ்ச வரைக்கும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை முடிச்சதுக்கப்புறமா நான் தமிழ் அவுட் சோர்ஸில் வந்து மரபுத்தொடர் அகரவரிசை தான் படித்தேன். இதுக்கு வந்து அந்த அவுட் சோர்ஸ் புக்கு PDF மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. மொத்தமாக இது 400 பேஜஸ் வந்து இருந்தது. எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 50 to 55 பேஜஸ் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இப்போ நீங்கள் மரபுத்தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு பேஜில் ஒரு 10 இது தான் நமக்கு தெரியாதது இருக்கும். அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம்.
மார்னிங் செக்ஷன் ஒரு 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக் எடுத்தேன். நீங்க என்ன படிச்சுட்டு அடுத்த டாபிக் ஜம்ப் பண்ண போறீங்கனாலும், இடையில குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவராவது பிரேக் எடுங்க. அந்த மாரி நீங்க பிரேக் எடுத்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிக்க போம்போது, உங்க பிரெயின் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாரி எப்பவுமே ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் கஷ்டமான டாபிக்க வந்து சூஸ் பண்ணி படிங்க. அண்ட் இன்னைக்கு பாலிட்டில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் ரிவைஸ் பண்ணி அதுக்கான நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் வந்து பாலிட்டிக்கு நோட்ஸ் எடுக்கல. ஏன்னா, இதில அதிகமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரதுனால, நான் எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆயிறக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நோட்ஸ் எடுத்தா சிலது மிஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆனா, இதில நான் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த லெசன ஒரு 2 டைம்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டேன் ஃபுல்லா. அதாவது படிச்சு ஒன்ஸ் ரிவைஸும் பண்ணிக்கிட்டேன். அப்படி படிச்சும் கூட ஒரு சில டேட்டா வந்து எனக்கு அடிக்கடி மறக்கிற மாரி இருந்தது. ஸோ, அத மட்டும் இந்த மாரி ஒரு பேப்பர்ல நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா டைமும் நம்ம புக்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருந்தோம்னா, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா சிலது நமக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். ஆனா, அதையுமே நம்ம திரும்ப படிச்சுட்ருப்போம். இந்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் அந்த மாரி நோட் பண்ணி தனியா வச்சு அடிக்கடி ரிவைஸ் பண்ணேன்னா, எனக்கு டைமும் சேவ் ஆகும். எனக்கு மறக்கிற மாரி இருக்குது. நல்லாவும் எனக்கு மெமரி ஆயிரும். அதுக்காக தான். இதில வந்து 6த்து, 10த்து, 12த்துல உள்ள இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு மறக்கிறதெல்லாம் ஒண்ணா எழுதி வச்சிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பாலிட்டிக்கான ஷெட்யூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தான் பார்த்து அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் இத நான் இப்போ படித்தேன் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 10த் அண்ட் 12த் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் வந்து அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மொத்தமா கம்பைன் பண்ணி நான் படித்து வச்சுட்டேன்னா, இனிமே வரக்கூடிய இடத்துல அத மென்ஷன் பண்ணா எனக்கு வந்து சரி ஓகே இந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். புதுசா படிக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்காது. இதுக்காக நான் வந்து YouTubeல தான் வீடியோ தேடி படித்தேன். த்ரோன் அகாடமியோட பார்ட்ஸுக்கு 30 மினிட்ஸ் அண்ட் ஷெட்யூலுக்கு 30 மினிட்ஸ் வந்து சார் வித் ஷார்ட்கட்டோட வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த ஷார்ட்கட் வீடியோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எப்பவுமே அது மறக்காது. இந்த எப்பவுமே தனியா படிக்கிறத விட இந்த மாரி யாராவது YouTubeல வீடியோஸ் பார்த்து படிச்சோம்னா, நமக்கு படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாரி சீக்கிரமும் நம்ம வந்து முடிச்சிடலாம். நீங்களும் ஏதாவது ஒரு சேனல் இந்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா டாபிக்கும். அண்ட் ஈவினிங் காஃபி பிரேக் எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் வீட்ல உள்ள ஒர்க்குகள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பொறுமையா வந்து மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் மேத்ஸ்க்கு எடுத்த டாபிக் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான். இதுக்கான ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி கிருஷவ் அக்கவனை பார்த்து லாஸ்ட் இயர் என்னோட எக்ஸாமுக்கே நான் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக எல்லாமே மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு சம்மா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நானே ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில சம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் 2, 3 தடவை நல்லா திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு அதோட மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மொத்தமாக நான் எவ்வளோ ஹவர்ஸ் படித்தேன்னா, தமிழுக்கு 3 ஹவர்ஸ், ஜிஎஸ்க்கு 4 ஹவர்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து 3 ஹவர்ஸ். டோட்டலாக 10 ஹவர்ஸ் படித்தேன். பட் நான் வந்து இன்றைக்கி 10 ஹவர்ஸ் படிக்கணும்னு நான் பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணது வந்து இன்றைக்கி இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு சப்ஜெக்ட்டில் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து டோட்டலாக வந்து 10 ஹவர்ஸ் ஆகிருச்சு. இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி ஸ்டடி ரொட்டீன் வந்து இருக்கும். நான் அன்றைக்கி நினச்சத படிக்காமல் மோஸ்ட்லி நான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் அதை மட்டும் எடுத்து நெக்ஸ்ட் டே காலையிலேயே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த நாளைக்குள்ள ஸ்டடி பிளானை வந்து நான் ஸ்டார்ட். ஐ ஹோப் என்னோட டெய்லி ஸ்டடி ரொட்டீன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்ததுங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க.